ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 52ஆம் அத்தியாயம். வக்னி தீர்த்தம். தர்மகேது என்ற பாண்டிய மன்னன் இறந்தான். அவனுடைய புரோகிதர் யாக்ஞவல்க்யர் ஒரு நாள் அரச சபையில் இருவரும் அமர்ந்திருந்த போது குடிமக்கள் ஒரு குழு வந்து அரசரிடம் வயல்களில் உள்ள பயிர்களை காட்டு விலங்குகள் விழுங்கி வருவதாக புகார் அளித்தனர். வேட்டைக்காரர்களை அனுப்ப வேண்டும் என்றும் காட்டு விலங்குகளை அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கெஞ்சினார்கள். அரசரும் புரோகிதரும் உடனடியாக காட்டிற்கு சென்று ஏராளமான காட்டு விலங்குகளை கொன்றனர். மதியம் அவர்கள் ஓய்வெடுக்கும் போது 2 அழகான பெண்கள் அவர்களிடம் வந்து தங்களை விஸ்ரவஸ் முனிவரின் மகள்கள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தாய் இல்லாதவர்கள் என்றும் பொருத்தமான மணமகன்களை தேடுகிறோம் என்றும் கூறினர். இப்போது அரசரையும் புரோகிதரையும் பொருத்தமான ஜோடி இணைகளாக கண்டறிந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வோம் என்று கூறினர். அரசரும் புரோகிதரும் சிந்தித்து அவர்களை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர். அரசர் விசாரதா என்ற மூத்த பெண்ணை திருமணம் செய்தார். புரோகிதர் பிந்துமதி என்ற இளைய பெண்ணை திருமணம் செய்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு விசாரதனுக்கு புருதாமன் என்ற மகனும் புரோஹிதன் என்ற மகனும் பிறந்தனர். அந்த குழந்தைகள் வேதங்களையும் ஆயுத கலையையும் சரியான நேரத்தில் கற்று தேர்ந்தனர். பின்னர் அவர்கள் இரவில் இரகசியமாக நகரத்தில் சுற்றி திரிந்து மனிதர்களை கொன்று விழுங்கி தங்கள் தாய்மார்களுக்கு இறைச்சியை கொண்டு வந்தனர். விரைவில் திடீரென காணாமல் போனது குறித்தும் 1000த்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறந்தது செய்தியாகி அரசரின் செவிகளுக்கு எட்டியது. ராஜா வைதானிக முனிவரை கலந்தாலோசித்தார். அவர் உண்மையை கண்டுபிடித்து அரசரிடம் வெளிப்படுத்தினார். அரசரும் புரோகிதரும் திருமணம் செய்து கொண்ட 2 பெண்களும் உண்மையில் ராட்சசிகள். உடனடியாக அவர்களை வெளியேற்ற வேண்டும். அரசரும் புரோகிதரும் அதன்படி செய்தனர். புருதாமன் மற்றும் ஸ்ருதகீர்த்தி என்ற 2 இளைஞர்களும் திகைத்து போய் யாக்ஞவல்க்ய முனிவர் அறிவுறுத்தியபடி பிரம்மதேவரை சாந்தப்படுத்த முடிவு செய்தனர். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரம்மதேவர் அவர்களுக்கு 100 மாயைகளின் வரத்தை அருளினார். மேலும் புருதாமன் தான் விரும்பியபடி பாதி ராஜ்யத்தை பெறுவான் என்றும் பிராமணர்கள் அல்லாதவர்களால் அவர் வெல்லப்படாமல் இருப்பார் என்றும் மேலும் புருதாமனுக்கு ஸ்ருதகீர்த்தி புரோகிதராக இருப்பார் என்றும் அவர் ஆசீர்வதித்தார். புருதாமன் மாயையின் உதவியுடன் காட்டில் ஒரு நகரத்தை அமைத்தான். ராட்சசர்கள் அவருடன் பெருமளவில் சேர்ந்து கொண்டனர். அவர் குடிமக்களை பயமுறுத்தி அவர்களை தாக்கி விழுங்கினார். புரஞ்சயன் தனது சொந்த மகனுடன் போருக்கு சென்றான். ஒரு கடுமையான போரில் புருதாமனின் படையை அழித்தார். புருதாமன் தனது மாயா சக்திகளை பயன்படுத்தி மன்னன் புரஞ்சயனையும் புரோகித யாக்ஞவல்க்யரையும் திருட்டுத்தனமாக கொன்றான். மன்னனின் படை நகரத்திற்கு திரும்பி என்ன செய்வது என்று தெரியாமல் இறந்த மன்னன் மற்றும் புரோகிதனின் உடல்களை பாதுகாத்தனர். யாக்ஞவல்க்யரின் மகன் சலமாசா அவர்களை துணிச்சலுடன் அழைத்து இளவரசன் ஹரிகேதுவை அரசராக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் அவரே ராட்சசர்களை அழிப்பார் என்றும் கூறினார். சலமாசாவும் ஹரிகேதுவும் சிவனிடம் 3 தினங்கள் தீவிரமாக பிரார்த்தனை செய்தனர். சிவன் அவர்கள் முன் தோன்றி புரஞ்சயனும் யாக்ஞவல்க்யனும் மீண்டும் உயிர் பெற்று வலிமையாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்தார். சிவபெருமான் அவர்களுக்கு அக்னியின் 3வது கண்ணிலிருந்து தயாரிக்கப்பட்ட தேரோட்டி, குதிரைகள், ஆயுதங்கள் போன்றவற்றையும் வழங்கினார். புரஞ்சயனும் யாக்ஞவல்க்யரும் மீண்டும் உயிர் பெற்று ஹரிகேது மற்றும் சம்சனை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். சம்சனுடன் ஹரிகேது ராட்சசர்களுடன் போருக்கு சென்றார். சிவன் கொடுத்த தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்தி புருதாமா மற்றும் ஸ்ருதகீர்த்தி உள்ளிட்ட ராட்சசர்களை அழித்தார். அவர் வெற்றியுடன் நகரத்திற்கு திரும்பினார். இருப்பினும் தாயையும் குருவின் மனைவியையும் கொன்ற கொடிய பாவம், அதாவது பெண்ணையும் பிராமணனையும் கொன்றதால் ஹத்யா கொலையின் பூதம் ஹரிகேதுவை காய்ச்சலின் வடிவத்தில் பிடித்து அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செயலிழக்க செய்தது.
புரஞ்சயன் குரு யாக்ஞவல்கியரை கலந்தாலோசித்தார். அவர் அரசரை அகஸ்திய முனிவரை சந்தித்து பிரார்த்தனை செய்ய அறிவுறுத்தினார். மன்னர் அகஸ்தியரை சந்தித்தார். அவர் கூறினார், உங்கள் மகன் பெண்ணையும் பிராமணனையும் ஒன்றாக கொன்ற பெரும் பாவத்தால் துன்பப்படுகிறான். ஆனால் இந்த கொலை உலகத்தை பாதுகாப்பதற்காகவே நடந்துள்ளது. ஒரு இளவரசன் மக்களை பாதுகாக்கும் கடமையை செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் அவன் 1000 பாவங்களை செய்யக்கூடும். அதைத்தான் உன் மகன் செய்திருக்கிறான். பாவத்தால் ஏற்படும் வெப்பத்தையும் வலியையும் அடக்க பரிகார சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும். மனு போன்ற முனிவர்கள் அறிவுறுத்தியது இதுதான். நீ செய்ய வேண்டியது இதுதான் என்று கூறிவிட்டு அகஸ்திய மாமுனிவர் சென்று ஹரிகேதுவை கண்டார். வெப்பத்திலும் வலியிலும் உடலில் எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அவர் அவரை தழுவி அவரது உடலின் தாங்க முடியாத வெப்பத்தை தனது கமண்டலத்தில் உள்ள தண்ணீருக்கு மாற்றினார். இளவரசன் இப்போது வெப்பத்திலும் வலியிலும் இருந்து விடுபட்டு எழுந்தான். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அகஸ்திய மாமுனிவர் அவர்கள் அனைவரையும் ஹைரன்வதி மற்றும் தாமிரபரணி நதியின் சங்கமத்திற்கு அழைத்து சென்று புனித நீரில் நீராடச் செய்தார். அவர் ஹரிகேதுவிடம் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பிராமணர்களுக்கு தானங்கள் அளித்து வழிபாடு செய்ய கூறினார். அந்த நேரத்தில் அகஸ்திய மாமுனிவரின் கமண்டலத்தில் கொதிக்கும் எண்ணெய் போல மாறிய நீர் அளவு 1/4 பங்காக குறைந்தது. பின்னர் அகஸ்திய மாமுனிவர் ஹரிகேதுவின் ஆசிரமத்திற்கு முன்னால் தாமிரபரணி நதியில் நீராடச் செய்து அங்கு மற்றொரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டு தானங்கள் வழங்கினார். இதன் விளைவாக கமண்டலத்தில் உள்ள தண்ணீரில் 1/4 பங்கு குறைந்தது. பின்னர் முனிவர் அவரை வைகானச ஆகம ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று தாமிரபரணி நதியில் நீராடச் செய்து மற்றொரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டு தானங்கள் வழங்கினார். பின்னர் முனிவரின் கமண்டலத்தின் 3வது 4/1 பங்கு நீர் குறைக்கப்பட்டது கவனிக்கப்பட்டது. ஹரிகேதுவின் பாபத்தில் கடைசி 4/1 பங்கு நீக்கப்பட அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பண்டைய காலத்தில் சாமசா என்ற ஒரு பெரிய முனிவர் மோட்சத்தை அடைய 100 ஆண்டுகள் தவம் செய்தார். அந்த நேரத்தில் 100 யாகங்கள் வந்து உலக நன்மைக்காக பிரம்மதேவரால் படைக்கப்பட்டதாக கூறினார். இப்போது சாமசா தபஸ் பாதையை ஏற்றுக்கொண்டதால் யாரும் யாகங்களை செய்ய மாட்டார்கள். எனவே சாமசா யாகங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சினார்கள். அதன் பிறகு சாமசா அக்னிஷ்டோமா முதல் அஸ்வமேதம் வரை 100 யாகங்களையும் செய்தார். யாகங்களின் வேண்டுகோளின் பேரில் அவர் 3 முறை அனைத்து யாகங்களையும் செய்து இறுதியாக தனது சொந்த உடலுடன் சொர்க்கத்திற்கு ஏறினார். இப்போது அந்த அக்னிகள் நீண்ட காலமாக யாகங்கள் மூலம் சாந்தி அடையவில்லை. எனவே அவர்கள் உலகை தொந்தரவு செய்கிறார்கள். நீங்கள் அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபட வேண்டும். அகஸ்திய மாமுனிவர் அவர்களை அந்த இடத்திற்கு அழைத்து சென்று அக்னிகளை காட்டினார். தாமிரபரணி நதியில் நீராடிய பிறகு ஹரிகேது முனிவரின் கட்டளைப்படி அங்கு 2 லிங்கங்களை நிறுவினார். அதே நேரத்தில் அகஸ்திய மாமுனிவரே அங்கு 3வது லிங்கத்தை நிறுவினார். லிங்கங்களை வழிபட்ட பிறகு ஹரிகேது தானங்களை வழங்கினார். வானத்திலிருந்து மலர் மழை பொழிந்து தெய்வீக இசை பொழிந்தது. சிவபெருமான் அன்னை கௌரி தேவியுடன் தோன்றி ஹரிகேது இப்போது பாவத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டதாகவும் அவர் பல ஆண்டுகள் பூமியை ஆட்சி செய்து இறுதியாக சிவசாயுஜ்யத்தை அடைவார் என்றும் ஆசீர்வதித்தார். அங்குள்ள புனித நீரில் நீராடி சிவலிங்கங்களை வழிபடுபவர்கள் மறுபிறவி எடுக்க மாட்டார்கள் என்றும் அவர் மேலும் ஆசீர்வதித்தார். பின்னர் அகஸ்திய மாமுனிவர் தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். புரஞ்சயனும் மற்றவர்களும் தலைநகருக்கு திரும்பினர். ஹரிகேதுவிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு பல ஆண்டுகள் பக்தியில் கழிந்த பிறகு புரஞ்சயன் சாயுஜ்யத்தை அடைந்தார். 52ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.